தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை விட தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. காரணம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள், டாஸ்மாக் கடைகள், எந்நேரமும் பல கடைகள் திறந்திருக்கிறது. இதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சீர்கெடுவதற்கு அடித்தளம். குறிப்பாக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் தினந்தோறும் பத்திரிகை, தொலைக்காட்சியில வெட்டு, குத்து, கொலை, மூதாட்டி கொலை என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். இந்த அரசுடைய தருணம் முடிகின்ற வேளையிலே இனி இவர்களுக்கு ஒருபோதும் ஆளுவதற்கான தகுதி இல்லை என்று தமிழக மக்கள் நிச்சயமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு அடித்தளமாக இன்று மகளிர் தினம். மகளிரே அதிக அளவு இந்த அரசுக்கு எதிர்மறை வாக்களிப்பார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க மக்களுடைய மனநிலைகளை, மன ஓட்டத்தை, எண்ணங்களை நிறைவேற்றுபவர்கள்தான் சரியான ஆட்சியாளராக இருப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல், மக்களுடைய எண்ணங்களை வாக்குறுதியாக கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியை முறையே சரியே நிறைவேற்றுபவர்கள்தான் நல்ல ஆட்சியாளர்களாக இருக்க முடியும். அத்தகைய நிலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலும், புரட்சி தலைவி ஜெயலலிதா தலைமையிலும், மேலும் எடப்பாடியார் தலைமையிலும் இருந்தது. இதற்கெல்லாம் முத்தாரமாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சியாக செயல்பட்டது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசுக்கே வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஜனநாயகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் மேற்கு வங்க மாநிலத்திலே இந்திய திருநாட்டினுடைய முதல் குடிமகன் நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களை நேரடியாக வந்து அவர்களுடைய மாநிலத்திற்கு வருகை பெறும்போது வரவேற்காதது மிகுந்த வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய நிலையை மறந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தெரிவிக்கக்கூடிய இடம் ஜனாதிபதி பதவி அல்ல என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதனுடைய மூத்த கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் ஒரு சேர பேசி கூட்டணி கட்சிகளோடு அமர்ந்து கலந்து பேசி ஒத்த கருத்தோடு சுமூகமான முறையிலே தேர்தல் கூட்டணி சம்பந்தமான எண்ணிக்கைகள், தொகுதிகள் வரும் வாரங்களிலே நிர்ணயிக்கப்படும். இந்திய கூட்டணியில விஜய், ராமதாஸ் உள்ளிட்டோரை சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் நான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே அதிகாரப்பூர்வமான செய்திகளுக்கு மட்டுமே என்னால் பதில் சொல்ல முடியும்.